ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம நெத்திலி மீனில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னடா இது நெத்திலி மீனில் வடையா அப்படி தானே யோசிக்கிறீங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீனில் வடை தான். இது ரைஸ் கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை, 15லேருந்து 20க்குள்ளாடி சின்ன வெங்காயம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், இவ்வளவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணணும். அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் அந்த காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. ஃபிஷ் ஆட் பண்ணக்கூடாது, ஃபிஷ் மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஃபிஷ்ஷை தவிர எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப உப்பு ஆட் பண்ணணும், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, ஏன்னா இன்னும் நம்ம அடுத்தது ஃபிஷ் போட்டு ஒரு வாட்டி கூட அரைக்க வேண்டியிருக்கு. அதனால் ரொம்ப அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுக்கணும். இந்த அளவு அரைச்சி எடுக்கணும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு வாட்டி கையினால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பவுல்ஸாக உருட்டி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையால் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து அதை நல்லா தட்டணும். சின்னதாக வடை டைப்பில் தட்டி குட்டி குட்டியாக தட்டி அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக பண்ணி பிளேட்டில் எடுத்து வைங்க. இப்போ நமக்கு 16 வடை வந்திருக்கு. சின்ன சின்னதாக பண்ணுங்கள், பெருசாக பண்ணிடாதீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் ரெகுலராக எந்த சட்டியில் மீனெல்லாம் ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். சாரி, நெத்திலி வடையை ஆயிலில் போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் சாதாரணமாக ஃபிஷ் போடுற மாதிரி ஆயிலில் போட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததும் அதை மறித்து போடுங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதை எடுத்துடுங்க, ஆயிலேருந்து எடுத்துடுங்க. ஆயிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைங்க. இந்த மாதிரி அடுத்ததும் போடுங்க. இப்படி ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நல்ல டேஸ்டியான நெத்திலி மீன் வடை எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். நெத்திலி மீனில் நிறைய நன்மைகள் இருக்குது.
அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ், புரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது நெத்திலி மீன். அப்புறம் வந்து இதை முள்ளோடையும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைலை பார்த்தே தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.